தலைவர் அவர்கள் என்னிடத்திலே காட்டி காந்திக்கு இந்த துறை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எப்படி செய்வாரா என்று கேட்டார். காந்தி இடத்தில் ஒரு நல்ல பழக்கம், எதை கொடுத்தாலும் அதை ரூல் போட்ட மாதிரி செய்வதிலே மகா கெட்டிக்காரர் என்று நான் அன்றைக்கே சொன்னேன். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள கோஆப்டெக்ஸ் வளாகத்தில் நடந்த விழாவில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு நெசவாளர்களுக்கு விருதுகள் வழங்கினார். நண்பர் காந்தி அவர்கள் இந்த துறைக்கு பொறுப்பேற்ற பிறகு என்னை அழைத்து நடத்துகிற இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காந்தி அவர்கள் நீண்ட நெடுங்காலம் என்னுடைய அரசியல் வாழ்வில் ஒன்றாக இருந்தவர். நான் உயர எனக்கு ஏணியாக நின்றவர். இது போல் பல கூட்டங்களை நடத்தி என்னை பேச வைத்தவர். பல சிறப்புகளை செய்தவர். என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படுமானால் அதில் ஒரு அத்தியாயம் நண்பர் காந்திக்கு உண்டு என்பதை நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், எந்த விதமான அரசியல் ஆசாபாசம் இல்லாமல் என்னோடும் நண்பர் வீராசாமியோடு மட்டும் நட்போடு இருந்தவர் நாளடைவிலே இயக்கத்திலே ஈடுபட்டு தலைவர் குடும்பத்தால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக மாண்புமிகு அமைச்சராக இருப்பது பெருமை. இந்த துறையை அவர் எடுத்த பொழுது எப்படி இருக்கும் என்று நானே கூட சந்தேகப்பட்டேன். அமைச்சருடைய பட்டியலை எல்லாம் போட்டுவிட்டு தலைவர் அவர்கள் என்னிடத்திலே காட்டி காந்திக்கு இந்த துறை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எப்படி செய்வாரா என்று கேட்டார். காந்தி இடத்தில் ஒரு நல்ல பழக்கம், எதை கொடுத்தாலும் அதை ரூல் போட்ட மாதிரி செய்வதிலே மகா கெட்டிக்காரர் என்று நான் அன்றைக்கே சொன்னேன். பொதுக்கூட்டம் நடத்துவதானாலும் மாநாடு நடத்துவதானாலும் தோழர்களை அணிவகுத்து சிறைச்சாலைக்கு கொண்டு போவதானாலும் அங்கே கட்டுப்பாட்டை விதிப்பதானாலும் தோழர்கள் வாழ்விலிருந்து நின்றால் உதவுவதிலும் எல்லாவற்றிலும் ஒரு கொள்கை முறைவோடு இருக்கக்கூடியவர் நண்பர் காந்தி அவர்கள். எனவே இந்த தொழில் அவருக்கு புதியதல்ல. காரணம், அவருடைய தொகுதியில் பெரும்பகுதியான மாவட்ட கழக செயலாளராக எங்கள் மாவட்டத்தில் ஒன்றுபட்ட மாவட்டத்தில் திருப்பத்தூரிலிருந்து அரக்கோணம் வரையில் அத்தனை மாவட்டத்துக்கு செயலாளராக இருந்தவர். எங்கெங்கு இந்த தொழில் நடைபெறுகிறது என்பது அவருக்கு அத்துபடி. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பக்கத்திலே இருக்கிற அம்மையார் குப்பமானாலும் அது குருராஜ் வேட்டையானாலும் எந்த ஊரானாலும் இந்த துறையிலே அதிகமாக ஈடுபட்டவர்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சி தக்க வகையில் தன் பணியை ஆற்றியிருப்பதை பார்த்து நான் காந்தியை மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த துறையில் நல்ல பெயர் வாங்கியவனே கிடையாது. எனக்கு தெரியும், 1971 இந்த துறையை நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த துறையின் மீது அதிகமான குற்றச்சாட்டுக்களை சபையிலே வைத்தவர் நான் தான். புடவைகளை கொண்டு வந்து ஜல்லடை மாதிரி இருக்கிறது காட்டுவேன், துணிகளை கொண்டு வந்து தண்ணீர் ஊற்றி சாயம் போய் இருக்கிறது என்று காட்டுவேன். இந்த காட்சியெல்லாம் காந்தியினுடைய இந்த ராஜ்யத்திலே இல்லை என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட கடமைப்பட்டவராக இருக்கிறேன். ஆகையினால் அவர் நடந்த இந்த விழாவில் கலந்து கொண்டது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இரண்டாவது, நானும் பாபு எல்லாரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பதை போல் காந்தி உட்கார்ந்திருக்கும் போது எனக்கு இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருப்பதை போல் தெரியவில்லை, சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருப்பதை போல் தான் ஒரு உணர்வு. நண்பர் காந்தி அவர்கள்
மனிதனுடைய மானத்தை காக்கின்ற ஒரு ஓட்டை செய்து இருக்கிறார். அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். இந்த துறையில் நல்ல பேரோடு வெளிவருவது ரொம்ப கடினம். என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக போகிறது. 3/4 கணத்தை மேல்கணத்தை தாண்டி விட்டார். இன்னும் 1/4 கணத்தை தாண்டி வெற்றியோடு காந்தி நல்ல பெயரோடு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு கொண்டு செய்து காட்டுவார். காரணம், இந்த துறை அப்படிப்பட்டது. எனவே இந்த துறைக்கு இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிற